ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்றாலே ஆழம், தைரியம், உறுதி, மர்மம் ஆகிய அனைத்தும் ஒன்றாக கலந்து உருவான ஒரு அபூர்வமான மனித குணத்தின் எடுத்துக்காட்டு போலவே இருக்கிறார்கள். இவர்களின் பார்வை கூட மற்றவர்களுக்கு ஒரு விதமான சக்தியை உணர வைக்கிறது. சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் எரியும் தீப்பொறி போல இவர்களின் மனம் செயல்படும். எந்த விஷயமாக இருந்தாலும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் அடிக்கு சென்று உண்மையை கண்டுபிடிக்கும் தன்மை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக மேலோட்டமாக முயற்சிகள் அல்ல, ஆழ்ந்த சிந்தனையுடன் நீண்ட கால திட்டங்களுடன் செயல்படுவார்கள். ஒருமுறை மனதில் தீர்மானம் செய்துவிட்டால் அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது என்ற அளவுக்கு உறுதியானவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் தோல்வி வந்தாலும் அதையே ஒரு பாடமாக மாற்றிக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பதில் இவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை. இவர்களின் விசுவாசம் உலகத்தில் மிக அரிதான செல்வம் போன்றது. ஒருவரை நேசித்து விட்டால் அந்த நிறவு கடைசி வரை நீடிக்க வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம். மேல்மேல் சிரிப்பும் பொய்யான நட்பும் இவர்களுக்கு பிடிக்காது. உண்மையான நட்பு, உண்மையான அன்பு, உண்மையான நம்பிக்கை, இந்த மூன்றையும் முழுமையாக கொடுக்கக்கூடிய ராசி என்றால் அது விருச்சிகமே. நண்பராக இருந்தால் நண்பருக்காக உயிரை கூட தயங்க மாட்டார்கள். குடும்ப உறுப்பினராக இருந்தால் குடும்பத்தை தாங்கும் தூண் போல நின்று காப்பாற்றுவார்கள். பிறருக்கு தெரியாமல் துன்பங்களை தாங்கிக் கொண்டு வெளியில் சிரித்த முகத்தோடு நடப்பது இவர்களின் தனித்துவமான வலிமை. இதனால்தான் இவர்களை அறிந்தவர்கள் இந்த மனிதன் எவ்வளவு கஷ்டத்திலும் உடைந்து போகவில்லையே என்று வியக்காமல் இருக்க முடியாது. அதே போலதான் அறிவாற்றலும் மன வலிமையிலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு ராஜசிங்கம் போன்றவர்கள். சிக்கலான பிரச்சனைகளையும் மிக எளிதாக புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களிடம் பிறவியாகவே உள்ளது. சாதாரண வேலைகளில் சிக்கிக் கொள்ளாமல் பெரிய இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்திலேயே கலந்தது போலவே இருக்கும். அரசியல், நிர்வாகம், ஆராய்ச்சி, தொழில், பாதுகாப்புத்துறை, மருத்துவம், சட்டம் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை அசுர வளர்ச்சிகளை அடையும். காரணம், எளிதில் சோர்ந்து போகும் மனம் இவர்களுக்கு இல்லை. ஒரே விஷயத்தில் தொடர்ந்து உழைப்பது, இடைஞ்சல்கள் வந்தாலும் பின்வாங்காமல் போராடுவது, இவை அனைத்தும் விருச்சிகத்தின் இயல்பு குணங்கள். மனதளவிலும் ஆன்மீகத்திலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை விட ஒரு படி மேலே நிற்பார்கள். வாழ்க்கை என்பது சாப்பாடு, சம்பாதிப்பு, உறவு என்ற அளவிலேயே முடிந்துவிடக்கூடாது. அதில் அர்த்தம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதனால்தான் இவர்கள் வாழ்க்கையின் ஆழமான கேள்விகளுக்கு பதில் தேடுவார்கள். யார் உண்மையானவர், யார் போலியானவர், எந்த வழி சரி, எந்த வழி தவறு என்று ஆராய்ந்து தங்களுக்கான தனிப்பட்ட நியாயத்தை உருவாக்கி கொள்வார்கள். இதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களாக இல்லாமல் ஒரு விதமான மர்மத் தலைவர் போலவே பிறருக்கு தோன்றுவார்கள். இவர்களின் மௌனம் கூட ஒரு மொழி மேல பேசும். இவர்களின் கோபம் கூட ஒரு நீதியின் குரல் போல இருக்கும். மொத்தத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உலகத்தில் மிகச் சிறப்பு பெற்ற வலிமையும் கருணையும் ஒன்றாக கலந்த ஒரு அரிய ராசி என்றால் அது மிகைப்படுத்தல் அல்ல, அது ஒரு முழு உண்மை. அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் காதல் என்றால் சாதாரண உணர்ச்சி என்று நினைப்பதில்லை. அது அவர்களுக்கு உயிரோடு கலந்த ஒரு சக்தி போல இருக்கும். ஒருவரை காதலித்து விட்டால் அந்த நபருக்காக உலகத்தையே எதிர்க்கும் அளவுக்கு துணிச்சலாக நிற்பார்கள். இவர்களின் காதல் வெளிப்படையாக சத்தமாக இருக்காது, ஆனால் உள்ளுக்குள் எரியும் நெருப்பை போல அமைதியாகவும் ஆழமாகவும் இருக்கும். உண்மையான அன்பு கிடைத்துவிட்டால் அந்த உறவை தங்கள் உயிரை விட மேலாக கருதி பாதுகாப்பார்கள். துணையின் மனதை புரிந்து கொண்டு அவர்களின் குறைகளை வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு உறவை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்வார்கள். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காருடன் காதல் என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது ஒரு ராஜபாதை பயணம் போல ஆழமும் தீவிரமும் அர்த்தமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை பயணம். பணம் என்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெறும் வசதிக்காக மட்டுமே பார்க்க மாட்டார்கள். அது அதிகாரம், பாதுகாப்பு, சுயமரியாதை ஆகியவற்றின் அடையாளமாகவே நினைப்பார்கள். பணத்தை பிடிக்க தெரிந்தவர்களே இவர்கள்தான். பிறர் வீணாக செலவு செய்யும் இடத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் முதலீடு செய்வார்கள். சிறிய வருமானத்திலே பெரிய செல்வத்தை உருவாக்கும் சூத்திரம் இவர்களுக்கு தெரியும். மறைமுகமாக, அமைதியாக, ஆனால் மிக திட்டமிட்ட முறையில் பணத்தை சேர்த்து ஒரு நாள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு உயர்வார்கள். அரசியல், தொழில், ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை, காப்பீடு, ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இயல்பாகவே உருவாகும். இவர் இப்படியெல்லாம் உயர்வாரா என்று ஆரம்பத்தில் சொன்னவர்களே பின்னால் இவர் இவ்வளவு உயர்ந்து விட்டாரே என்று வியக்கும் நிலைக்கு காரணம் விருச்சிகத்தின் பண நிர்வாக திறமையே. ஏனென்றால் தொழில் வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண ஊழியராக நிற்பதற்காக பிறந்தவர்கள் அல்ல, தலைவராக, முடிவெடுப்பவராக, கட்டுப்படுத்துபவராக இருக்கவே பிறந்தவர்கள். எந்த நிறுவனமாக இருந்தாலும் இவர்களின் திறமை அங்குள்ள மேலதிகாரிகளின் கவனத்தை இழுத்துவிடும். காரணம், இவர்கள் பேசுவதற்காக இல்லை, செய்து காட்டுவதற்காக இருக்கிறார்கள். பொறுப்பு வந்தால் அதை சுமையாக பார்க்க மாட்டார்கள். அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த சவாலை வெல்லும் வரை ஓய மாட்டார்கள். பணியில் நெருக்கடி வந்தாலும் மற்றவர்கள் பதறும் போது விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியாக தீர்வை கண்டுபிடிப்பார்கள்.
அதனால் தான் பெரிய நிறுவனங்களிலும் அரசு துறைகளிலும் பாதுகாப்பு துறைகளிலும் நிர்வாக பதவிகளிலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிம்மாசனம் போல உயர்வார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பெருமை அவர்களிடம் இருக்கும் உள்ளுணர்வு சக்தி. யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை பார்த்தவுடனே மனதிற்குள் உணர்ந்து விடுவார்கள். இதை அவர்கள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த உணர்வு பெரும்பாலும் தவறாகாது. அதனால்தான் பலர் இவருக்கு 6வது அறிவு இருக்கிறதே என்று கூட நினைப்பார்கள். கனவு, முன் உணர்வு, மனசத்தம் இவற்றை மற்ற ராசிகளை விட ஆழமாக அனுபவிப்பவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள். ஆன்மீகம், இரகசிய அறிவு, யோகம், தியானம், ஜோதிடம், தத்துவம் போன்றவற்றில் இவர்களுக்கு இயல்பாகவே ஈர்ப்புகள் இருக்கும். இந்த சக்திகளை சரியான வழியில் பயன்படுத்தினால் இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண மனித வாழ்க்கையாக இல்லாமல் மக்களுக்கே வழிகாட்டும் உயர்ந்த நிலைக்கு உயர்வது உறுதி. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சாதாரண உறுப்பினராக இருப்பதில்லை. அவர்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாகவே மாறிவிடுவார்கள். பெற்றோர், சகோதரர், துணை, பிள்ளைகள் என்று யாராக இருந்தாலும் இவர்களின் இருப்பே அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு கவசம் போல இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் மற்றவர்கள் கலங்கும் நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மற்றும் அமைதியாக நின்று இதற்கு தீர்வு என்ன என்று சிந்திப்பார்கள். தங்களின் ஆசைகளை மறைத்து வைத்து குடும்பத்தின் நலனுக்காக தியாகம் செய்வது இவர்களுக்கு இயல்பான குணம். அதனால்தான் இவர்களை நம்பி குடும்பம் நிம்மதியாக தூங்கும். இவர்களின் அன்பு வெளிப்படையாக சத்தமாக இருக்காது, ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் குடும்பத்தை காப்பாற்றும் நிழல் போலவே இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் இருக்கும் குடும்பம் வீழ்ச்சியடையாமல் மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வதே ஒரு விதமான விதி போல இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல பலமுறை ராஜயோகம் கிடைக்கும். சாதாரண சூழ்நிலையில் பிறந்தாலும் காலப்போக்கில் அரசர் போல வாழும் நிலைக்கு உயர்வார்கள். ஆரம்பத்தில் சிரமம், ஏமாற்றம், அவமதிப்பு, தோல்வி என்று வந்தாலும் அவை அனைத்தும் இவர்களை வலிமையான மனிதராக மாற்றுவதற்காகவே வரும் பாடங்கள். அந்த பாடங்களை கடந்து வந்த பிறகு இவர்களுக்கு கிடைக்கும் உயர்வு சாதாரண உயர்வு அல்ல. அது அதிகாரம், செல்வம், மரியாதை, புகழ் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் உயர்வு. பலர் இவர் இப்படியெல்லாம் உயர்வார் என்று நினைக்காத நேரத்தில் இவர்களின் வாழ்க்கை ஒரு திருப்பத்தை அடைந்து ஒரு ராஜபாதை போல விடியும். அந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தலை குனியாமல் நிமிர்ந்து நடக்கும் நிலை ஏற்படும். இந்த ராஜயோகம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது மனிதர்களின் மரியாதை, சமூகத்தில் கிடைக்கும் உயர்ந்த இடம், சொந்த முடிவுகளை சொந்தமாக எடுக்கும் அதிகாரம், இவை அனைத்தையும் சேர்த்த ஒரு மாபெரும் யோகம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக சண்டை போட மாட்டார்கள், ஆனால் உள்ளுக்குள் ஒரு போராளி போல செயல்படுவார்கள். இவர்களை எதிரியாக்குவது யாருக்கும் நல்லதல்ல. காரணம், இவர்கள் கோபத்தில் பேசுவதில்லை, திட்டமிட்டு செயல்படுவார்கள். தங்களை அவமதித்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் நேரடியாக தாக்காமல் காலத்தின் போக்கில் தங்கள் உயர்வின் மூலமாகவே பதில் சொல்வார்கள். நீ என்ன செய்தாலும் நான் என் இலக்கை அடைவேன் என்ற மனநிலை இவர்களிடம் மிக வலுவாக இருக்கும். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் நிரந்தரமாக வெற்றி பெற முடியாது. இறுதியில் விருச்சிகமே மேலே நிற்கும். இது சண்டையால் அல்ல, புத்தியால், பொறுமையால், திட்டமிடலால் கிடைக்கும் வெற்றி. மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே கோட்டில் போகாது. அது ஏற்றமும் இரக்கமும் கொண்ட மலைப்பாதை போல இருக்கும். ஆனால் அந்த ஏற்ற இறக்கங்களே இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து அசாதாரண மனிதராக மாற்றும். ஒரு சில காலங்களில் கீழே விழுந்தது போல தோன்றும், ஆனால் அந்த விடுதலை அடுத்த பெரிய உயர்வுக்கான தள்ளு விசையாக மாறும். வேலை, பணம், உறவு, மரியாதை என்று எல்லாமே ஒரே நேரத்தில் குலுங்கும் காலம் வரும். அதற்கு பிறகு அதே அனைத்தும் இரட்டிப்பு வலிமையோடு திரும்பி வரும். அதை மற்றவர்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள், ஆனால் உண்மையில் அது விருச்சிகம் ராசிக்காரர்களின் மன உறுதியின் வெற்றியே. வாழ்க்கையை எத்தனை முறை சுழற்றி வீசினாலும் ஒவ்வொரு முறையும் புதிதாக பிறந்தது போல இழந்து நிற்பது இவர்களின் தனி சிறப்பு. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக பேசும் வகையினர் அல்ல, ஆனால் பேசத் தொடங்கினால் கேட்பவர்களை கட்டி போடும் மந்திரம் அவர்களின் வார்த்தைகளில் இருக்கும். அவர்களின் பேச்சு மேல் பேச்சு, சிரிப்போ வெறும் பொழுதுபோக்கு வார்த்தைகளோ அல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கும். ஒருவர் மனதை காயப்படுத்தாமல் அதே நேரத்தில் உண்மையை சொல்லும் கலையில் இவர்களுக்கு இணை யாருமே இல்லை. அவர்களின் கண்கள் பேசும் மொழி கூட பல நேரங்களில் வார்த்தைகளை விட வலுவாக இருக்கும். அதனால்தான் ஒரு கூட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாலும் அவர்களின் இருப்பே அந்த இடத்தின் கவனத்தை ஈர்க்கும். இயல்பாகவே அவர்களிடம் இருக்கும் காந்த சக்தி காரணமாக அவர்கள் சொல்வதை மற்றவர்கள் முக்கியமாக கேட்க தொடங்குவார்கள். தலைமைத்துவம் பேசும் மேடை தேவையில்லை, அமைதியான ஒரு வாக்கியமே போதும். அது பலரை செயல்பட வைக்கும். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் மரியாதையை பணத்தை விட மேலாக மதிப்பார்கள். அதனால்தான் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நேர்மை, உறுதி, கண்ணியம் ஆகியவற்றை காக்க முயற்சிப்பார்கள். ஆரம்பத்தில் அவர்களை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் உழைப்பு, மன வலிமையும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அவர்களுக்கு உருவாக்கிவிடும். இவர் பேசினால் சரி என்ற நிலை பல இடங்களில் உருவாகும். குடும்பத்தில் மட்டுமல்ல, வேலை செய்யும் இடத்தில், நண்பர்கள் வட்டத்தில், சமூக அமைப்புகளில் எங்கிருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மரியாதையுடன் பார்க்கப்படும் மனிதராக மாறுவார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவதில்லை, மதிப்பார்கள். ஏனென்றால் அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குவதில்லை, நியாயத்தை பயன்படுத்தி வழிநடத்துவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அரசர் போல காட்சி தராமல் இருக்கலாம்,
ஆனால் பல நேரங்களில் உண்மையான கட்டுப்பாடு இவர்களின் கையில்தான் இருக்கும். அவர்கள் நேரடியாக முன்னணியில் நிற்காமல் பின்னணியில் இருந்து முடிவுகளை வடிவமைப்பார்கள். யார் என்ன செய்ய வேண்டும், எந்த வழியிலும் செல்ல வேண்டும், எந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும், இவை அனைத்தையும் அமைதியாக திட்டமிடுவார்கள். இதனால் தான் பெரிய நிறுவனங்களிலும் அரசியல் சூழ்நிலைகளிலும் குடும்ப பிரச்சனைகளிலும் கூட கடைசி முடிவு விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஆலோசனையில் தான் நிறைவேறும். அவர்களின் சிந்தனை இருக்கும். ஒரு கட்டை நகர்த்தினால் அடுத்த 5 கட்டுகள் எப்படி நகரும் என்பதை முன்கூட்டியே கணக்கிட்டு விடுவார்கள். இந்த மறைமுக ஆளுமைதான் அவர்களை மற்றவர்களிடம் வேறுபடுத்தும் முக்கியமான பெருமை. விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களை முழுவதும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உள்ளுக்குள் என்ன போராட்டம், என்ன கனவு, இவை அனைத்தும் ஒரு மர்ம புத்தகம் போலவே இருக்கும். ஆனால் அந்த மர்மத்திற்குள் மறைந்திருப்பது சாதாரண வாழ்க்கை இல்லை, அது ஒரு போராளியின் கதை. துன்பம் வந்தால் அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டு அதை வெற்றியாக மாற்றும் கலை இவர்களுக்கு தெரியும். அதனால் தான் இவர்களின் வாழ்க்கை ஒரு சினிமா கதையைப் போல இருக்கும். ஆரம்பத்தில் சிரமம், நடுவில் போராட்டம், முடிவில் உயர்வு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதராக இறப்பதற்காக இல்லை, ஒரு தடம் பதிக்கும் மனிதராக வாழ்வதற்காகவே பிறந்தவர்கள் போல தோன்றுவார்கள். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்றால் எளிதாக வருவதில்லை. ஆனால் வந்துவிட்டால் அது சாதாரணமாக இல்லை, பெரும் மழை போல கொட்டும். இவர்களின் அதிர்ஷ்ட காலங்கள் பெரும்பாலும் சிரமத்திற்கு பிறகுதான் தொடங்கும். நீண்ட காலமாக போராடிய விஷயங்கள் ஒரே நேரத்தில் பலனளிக்க தொடங்கும். வேலை, பணம், குடும்பம், மரியாதை என்ற அனைத்திலும் ஒரே நேரத்தில் உயர்வு வரும். இந்த காலம் கஷ்டப்பட்டதற்காகவே இப்போது இந்த சுகம் என்று வாழ்க்கை இவர்களுக்கு பரிசளிப்பது போல இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதையும் தொட்டால் தங்கமாக மாறும் நிலைக்கு வருவார்கள். மற்றவர்கள் யோசித்து தயங்கும் நேரத்தில் இவர்கள் எடுக்கும் ஒரு முடிவு அவர்களின் வாழ்க்கையை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும்போது அது வெறும் பணமாக மட்டுமில்லாமல் நல்ல மனிதர்களின் நட்பு, பெரிய வாய்ப்புகள், உயர்ந்த மரியாதை ஆகியவற்றையும் ஒரு சேர கொண்டு வரும். மற்ற ராசிக்காரர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களை பார்த்து அடிக்கடி வியப்பார்கள். காரணம், இவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி கொண்டிருப்பார்கள். யாரிடமும் தங்கள் திட்டங்களை சொல்ல மாட்டார்கள், ஆனால் முடிவில் அதையே செய்து காட்டுவார்கள். தோல்வி வந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் தனியாக உட்கார்ந்து அதை வெற்றியாக மாற்றும் வழியை கண்டுபிடிப்பார்கள். இவர்களின் பொறுமை, திட்டமிடல், மன உறுதி ஆகியவை மற்ற ராசிக்காரர்களுக்கு பாடமாக இருக்கும். சிலர் இவர்களை பார்த்து எப்படி இவ்வளவு அமைதியாக இருந்தும் இவ்வளவு பெரிய வெற்றி பெறுகிறார் என்று ஆச்சரியப்படுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உந்துதல் கதையாக மாறுவது இதனால்தான். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல, அது தீயில் எரிந்து கொண்டிருக்கும் பிறக்கும் பீனிக்ஸ் பறவையின் கதை போல இருக்கும். ஒரு காலத்தில் அனைத்தையும் இழந்தது போல தோன்றும், அடுத்த காலத்தில் அனைத்தையும் இரட்டிப்பாக அடையும். நண்பர்கள் விலகுவது, பணம் குறைவது, வேலை போவது, மரியாதை குன்றுவது போன்ற காலங்கள் வரும். ஆனால் அந்த காலங்கள் இவர்களை அழிக்காது, அவர்களை மறுபடியும் உருவாக்கும். அந்த சோதனைகள் தான் இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து அசாதாரண மனிதராக மாற்றும் பயிற்சி கூடம். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வந்துவிட்டால் அதற்கு பிறகு அவர்களின் நிலை முன்பு இருந்த நிலையை விட பல மடங்கு உயர்வாக இருக்கும். இதை வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவார்கள், ஆனால் உண்மையில் அது அவர்களின் பொறுமையும் போராட்டமும் உருவாக்கிய வெற்றியே. விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் உள்ளுக்குள் ஒரு அரசரின் ஆன்மாவை வைத்துக்கொண்டு பிறந்தவர்கள் போல தோன்றுவார்கள். அதிகாரம் கிடைத்தாலும் அடக்குமுறையாக பயன்படுத்த மாட்டார்கள். மரியாதை கிடைத்தாலும் அகந்தையால் கெடமாட்டார்கள். துன்பம் வந்தாலும் உடைந்து போகவில்லை. சுகம் வந்தாலும் வழி தவற மாட்டார்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற பாடத்தின் உயிருள்ள வடிவம். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பற்றி அதிகமாக புகழ்ந்து சொன்னாலும் அது மிகைப்படுத்தல் அல்ல, அது அவர்களின் இயல்புக்கேற்ற உண்மையான வர்ணனையே. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் மன உறுதி என்பது சாதாரண தைரியம் அல்ல, அது கல்லையும் கரைக்கும் நெருப்பு போல இருக்கும். வாழ்க்கை எத்தனை தடைகள் போட்டாலும் அவர்கள் நான் முடியாது என்று சொல்வதில்லை, நான் எப்படி முடிக்கலாம் என்றுதான் யோசிப்பார்கள். மற்றவர்கள் ஒரு தடையை பார்த்தவுடன் பின்வாங்கும் போது விருச்சிகம் ராசிக்காரர்கள் அந்த தடையை உடைப்பதற்கான வழியை அமைதியாக தேடுவார்கள். தோல்வி வந்தாலும் அதை கண்ணீர் வடிக்க வேண்டிய காரணமாக பார்க்காமல் பயிற்சிக்காகவே எடுத்துக்கொள்வார்கள். அதனால்தான் ஒரு முறை கீழே விழுந்த விருச்சிகம் ராசிக்காரர் மறுபடி எழுந்தால் முன்பை விட 10 மடங்கு வலிமையுடன் எழுவார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு சண்டை கதை அல்ல, அது ஒரு வெற்றி கதை உருவாகும் பயணம். இந்த மன உறுதியே அவர்களை சாதாரண மக்களிடமிருந்து தனித்த அடையாளம் கொண்ட மனிதர்களாக மாற்றுகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் பேசாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் இடைவிடாது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களின் சிந்தனை வேகமாக சாதாரணமாக சுற்றும் சிந்தனை அல்ல, அது ஆழம் தேடும் சிந்தனை. எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் அடிக்கு சென்று உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆவல் இவர்களிடம் அதிகம்.
மனிதர்களின் முகமூடியை விரைவாக கண்டுபிடிக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். யார் நடிக்கிறார்கள், யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் இவர்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. அதனால்தான் அவர்களின் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் முடிவுகள் மிகப்பெரியதாக இருக்கும். இந்த அறிவும் மர்மமும் கடந்த சிந்தனைதான் விருச்சிகம் ராசிக்காரர்களை சாதாரண மக்களிடமிருந்து பிரித்து நிறுத்தும் மிகப்பெரிய அடையாளம். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அன்பு காட்டும் விதம் கூட ராஜபாணி போல இருக்கும். ஒருவரை நேசித்தால் அவருக்காக தங்களை முழுவதும் அர்ப்பணித்து விடுவார்கள். நண்பரானாலும் காதலானாலும் குடும்ப உறவானாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றால் அது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கை முழுவதும் நிற்கும் உறுதி. அவர்களின் அன்பு மேல்மேல் சிரிப்பு அல்ல, அது உள்ளுக்குள் வேறொன்று மரம் போல காலம் செல்ல செல்ல மேலும் வலுப்படும். தங்களை புரிந்து கொண்ட ஒருவருக்காக உலகத்தையே எதிர்க்கும் துணிச்சல் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களுடன் உறவு வைத்திருப்பது ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள் வாழ்வது போல இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் பார்வை சாதாரண பார்வை அல்ல, அது நேரடியாக மனதுக்குள் ஊடுருவும் பார்வை. அவர்களை பார்த்தவுடன் இந்த மனிதன் சாதாரணவன் அல்ல என்று தோன்றும். அந்த பார்வைக்குள் தைரியமும் அறிவும் அணுவும் கலந்து இருக்கும். பல நேரங்களில் அவர்கள் பேசாமல் பார்த்து கொண்டிருப்பதே போதும். எதில் இருப்பவர் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் நிலைக்கு வந்து விடுவார். அவர்களின் கண்கள் ஒரு கண்ணாடி போல முன் நிற்பவரின் உண்மையை பிரதிபலிக்கும். அதனால்தான் சிலர் விருச்சிகம் ராசிக்காரர்களின் பார்வையை பார்த்தே பயப்படுவார்கள், சிலர் அந்த பார்வையை பார்த்தே மதிப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டும் உயர்த்துவதற்காகவே பிறந்தவர்கள் அல்ல, தங்களை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கைகளையும் உயர்த்துவதற்காகவே பிறந்தவர்கள் போல தோன்றுவார்கள். அவர்கள் உருவாக்கும் பாதையில் பிறரும் நடக்க தொடங்குவார்கள். அவர்களின் வெற்றி ஒரு தனிப்பட்ட வெற்றி அல்ல, அது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் சமூகத்திற்கும் கிடைக்கும் பெருமை. இவரை போல மன உறுதி இருந்தால் நாமும் உயரலாம் என்று பலர் நினைக்க செய்வதே இவர்களின் மிகப்பெரிய சாதனை. அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பற்றி எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகள் எழுதினாலும் அது மிகைப்படுத்தல் அல்ல, அது அவர்களின் இயல்பின் வெளிப்பாடே. மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் பொறுமை என்பது சாதாரண காத்திருப்பு அல்ல, அது காலத்தை வெல்லும் ஒரு வல்லமை. உடனடி பலன் கிடைக்கவில்லை என்றாலும் எனக்கு இது வேண்டாம் என்று கைவிட மாட்டார்கள். விதை போட்ட விவசாயி மழை வரும் வரை பொறுமையாக காத்திருப்பது போல இவர்கள் தங்கள் உழைப்பின் பலன் வரும் வரை அமைதியாகவே செயல்படுவார்கள். வெளியில் பார்க்கும் மக்களுக்கு இவர்கள் மெதுவாக செல்கிறார்கள் போல தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் எதிர்காலத்தை கட்டும் கட்டுமான வேலை நடந்து கொண்டே இருக்கும். பலர் இடைவெளியில் வழிமாறும் நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மட்டும் ஒரே பாதையில் நிலைத்து நிற்பார்கள். அந்த நிலைத்தன்மையே இறுதியில் அவர்களை எல்லோரையும் முந்தச் செய்யும் இரகசிய ஆயுதமாக மாறுகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் வெறும் நினைவாக வைத்துக் கொள்வதில்லை, அதை ஒரு பாடமாக மாற்றிக்கொள்வார்கள். யார் தங்களை ஏமாற்றினார், யார் உண்மையாக உதவினார், எந்த இடத்தில் தங்கள் முடிவு தவறியது, இவை அனைத்தையும் மனதில் ஒரு புத்தகமாக பதிவு செய்து வைத்திருப்பார்கள். அந்த நினைவாற்றல் அவர்களை கசப்பாக்குவதற்காக அல்ல, புத்திசாலியாக மாற்றுவதற்காக வேலை செய்யும். அதனால்தான் ஒரே தவறை இரண்டாவது முறை செய்ய மாட்டார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் இவர்களுக்கு ஒரு ஆசான். இந்த அனுபவ அறிவை காலம் செல்ல செல்ல அவர்களை மற்றவர்களுக்கு ஆலோசனை செல்லும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். பலர் கூட்டத்தில் தான் தைரியமாக இருப்பார்கள், ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தனியாக நின்றாலும் பயப்பட மாட்டார்கள். தங்கள் கருத்து சரி என்று நினைத்தால் அது பிரபல கருத்தாக இல்லாவிட்டாலும் கூட அதை தைரியமாக சொல்வார்கள். அனைவரும் ஒரு வழியில் போகும்போது அது தவறு என்று உணர்ந்தால் அந்த வழியை மறுத்து தனிப்பாதையில் நடக்க தயங்க மாட்டார்கள். இந்த தைரியம் சில நேரங்களில் அவர்களை தனிமைப்படுத்தலாம், ஆனால் அதுவே அவர்களை தலைவராகவும் மாற்றும். ஏனென்றால் உலகத்தில் பெரிய மாற்றங்கள் எப்போதும் தனி மனிதர்களின் தைரியத்தில் தான் ஆரம்பிக்கின்றன. விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் கடினமாக தோன்றலாம், ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் இருக்கும் இரக்கம் மிகப்பெரியது. துன்பத்தில் இருப்பவரை பார்த்தால் அதை அலட்சியப்படுத்த முடியாத மனம் இவர்களிடம் இருக்கும். தங்கள் உதவியை விளம்பரமாக்க மாட்டார்கள், ஆனால் தேவையான நேரத்தில் சரியான முறையில் உதவுவார்கள். ஒருவரை தூக்கி நிறுத்தினால் அந்த மனிதன் சுயமாக நடக்க தொடங்க வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம். அதனால்தான் இவர்கள் கொடுக்கும் உதவி வெறும் பண உதவி அல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டுதலாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் கனவு காணும் போது அது சிறிய கனவாக இருக்காது. நான் நல்லா வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் நிற்க மாட்டார்கள். என்னை சுற்றி உள்ளவர்களும் நல்லா வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கனவு காண்பார்கள். தங்கள் வாழ்க்கையில் அடையும் வெற்றி பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால்தான் இவர்கள் கட்டும் வாழ்க்கை ஒரு தலைமுறையை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைகளை காப்பாற்றும் கோட்டை போல இருக்கும். இந்த உயர்ந்த கனவுகளே விருச்சிகம் ராசிக்காரர்களை சாதாரண மக்களிடமிருந்து உயர்த்தி நிறுத்தும் மிகப்பெரிய அடையாளம். அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தலைமை ஏற்கும் போது அவர்கள் கத்தி கட்டளை போட மாட்டார்கள், அமைதியாகவே அனைவரையும் தங்களோடு நடத்துவார்கள். இவர்களின் தலைமைத்துவம் ஒரு அரசனின் ஆணை போல வெளிப்படையாக இருக்காது, அது ஒரு மந்திரவாதியின் மயக்கம் போல மனிதர்களின் மனதை பிடித்து வழிநடத்தும் தன்மை கொண்டது. யார் எந்த திறமையில் சிறந்தவர்
எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் நுணுக்கமாக கண்டுபிடிப்பார்கள். அதன் பிறகு அந்த மனிதனை அந்த இடத்திலேயே வைத்து வளர்த்து விடுவார்கள். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் அவர்களை சுற்றி உள்ளவர்களும் மெதுவாக உயர்வார்கள். நான் மட்டும் மேலே போனால் போதும் என்று நினைக்காத குணம் இவர்களிடம் உள்ளது. தங்கள் குழுவையும் குடும்பத்தையும் நண்பர்களையும் கூட தங்களோடு சேர்த்து மேலே இழுக்கும் ராஜகுணம் இவர்களின் இயல்பில் கலந்திருக்கிறது. இதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தலைவராக இருந்தால் அந்த இடம் ஒரு சாம்ராஜ்யம் போல வளரத் தொடங்குகிறது. ஒரு முடிவு எடுக்கும் போது விருச்சிகம் ராசிக்காரர்கள் உடனடி லாபத்தை மட்டும் பார்க்க மாட்டார்கள். இது 5 வருடங்களுக்கு பிறகு என்ன ஆகும், 10 வருடங்களுக்கு பிறகு என்ன ஆகும் என்று ஆழமாக யோசிப்பார்கள். அதனால்தான் அவர்களின் முடிவுகள் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு அதே முடிவுகள் தங்கம் போல மாறும். மற்றவர்கள் உணர்ச்சியில் முடிவெடுக்கும் நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அறிவால் முடிவு எடுப்பார்கள். உணர்ச்சி இருக்காது என்று இல்லை, ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் அறிவு இவர்களிடம் இருக்கும். இந்த முடிவெடுக்கும் திறன்தான் அவர்களை வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி நேராக உச்சத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய காரணமாகவே மாறுகிறது. மேலும் இவர்களின் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருந்தாலும் இறுதியில் அவர்கள் வெற்றி கொடிக்கும் மனிதராகவே நிற்பார்கள். இந்த போராட்ட மனப்பாங்குதான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து ஒரு புராண கதாநாயகனாகவே மாற்றுகிறது. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.